சின்ன தாராபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்வில் 700க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் சின்ன தாராபுரம் பகுதியில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகின்றது. இந்த பள்ளி 1959ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் நேருவின் ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் ஒரு அரசு பள்ளி இருக்க வேண்டும் என்ற கட்டாய திட்டத்தில் கட்டப்பட்டதாகும். இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க பள்ளியில் 1959ஆம் ஆண்டு முதல் 2005ஆம் வரை படித்த மாணவர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இந்த அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் ஏராளமானோர் மருத்துவர், பொறியாளர் என உயர் பதவிகளை வகித்து வருகின்றனர். 46 ஆண்டுகளுக்கு பிறகு தாங்கள் படித்த பாடசாலையில் சங்கமிக்கும் வாய்ப்பு கிடைத்த மகிழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பழைய நண்பர்களுக்கு தகவல் பரிமாற்றம் செய்து அனைவரும் குடும்பத்துடன் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் கற்றுத்தந்த ஆசிரியர் மற்றும் ஆசிரியைகளுக்கு முன்னாள் மாணவர்கள் மரியாதை செய்து வணங்கினர். பின்னர் தாங்கள் படித்த வகுப்பறைகளை பார்வையிட்டும் ஆசிரியர் எப்படியெல்லாம் பாடம் நடத்தினார் என்பது குறித்தும் ஒருவருக்கொருவர் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாணவர்கள் சங்கம நிகழ்வு அனைவர் மத்தியிலும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. யூனியன் வந்து எல்லாத்தையும் மீட் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆஃப்டர் 30 years it is a great reunion. Thanks for the organization who organized all these things. அப்ராக்சிமேட்டாக ஒரு 150 மெம்பர்ஸ் வந்திருக்கோம். எல்லாம் மண்டபத்துக்கு போயிட்டாங்க. நாங்கள் இங்கே இந்த இடத்த பெரிய மனசு இல்லாமல் நின்றுட்டே இருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. பழைய நினைவுகள்ன்றது வந்து அது ஸ்வீட் மெமரி தானே. அதை எப்படி அது அந்த நினைவே தேன் மாதிரி தான் இருக்குது. இன்னமும் சொல்ல போனால் நாங்கள் எல்லாம் தேனிலவுக்கு வந்த மாதிரி இருக்குங்க. இங்கே வந்து எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸாக மாறிட்டோம். எல்லாருமே நாங்கள் எல்லாம் முட்டி போட்டு பார்த்தோம். கிளாஸ் ரூமில் மனப்பாடம் பண்ணி டீச்சர்ஸுக்கு சொல்லி பார்த்தோம். போர்டில் எல்லாம் எழுதி பார்த்தோம். அப்புறம் நாங்கள் கொஞ்சம் வச்சு பெரிய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்ததுக்கெல்லாம் இப்போ எல்லாமே கிரில் கேட் போட்டு வச்சுட்டாங்க. நாங்கள் ஏறி குதிச்ச காம்பவுண்டெல்லாம் இப்போ இல்லை. அதெல்லாம் மிஸ் பண்ணுறோம். நாங்கள் எங்கள் கிளாஸ் ரூமே நாங்கள் 6th 7th 8th படித்த கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் இப்போ இல்லை. எல்லாமே புதுசாக வேறு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நிறைய அட்வான்ஸ்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. பள்ளி வாழ்க்கைங்கிறது வந்து நினைத்தால் இன்றைக்கும் சொல்லுவாங்கள்ல. நம்ம கையில் காசு இல்லாத இருந்தப்போ கடலளவு சந்தோஷம். சைக்கிளில் தான் நாங்கள் அந்த ஸ்கூலுக்கு வந்தோம், நடந்து வந்தோம், நண்பர்களோட விளையாண்டோம், ஓடினோம். செல்ஃபோன் கிடையாது. அப்போ எந்த இதுவுமே இல்லாமல் எல்லா நண்பர்களும் ஒன்றாவே இருந்தோம். ஒன்றா சாப்பிடுவோம், ஒன்றா விளையாடுவோம், ஒன்றா படிப்போம். இந்த காலம்லாம் நினச்சி இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் பள்ளி முன்னாள் மாணவர் பள்ளி ஆரம்பத்துலேருந்து இந்த வரைக்கும் படிச்சுட்டு கொண்டு வரைக்கும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அதனால் வந்து தகவல் கேள்விப்பட்டு நான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு வருடமும் வந்து இந்த சந்திப்பு அதிகமாகிட்டு நம்மளுடைய பள்ளிக்கு தேவையான உதவிகள் இந்த பள்ளியை வந்து நாங்கள் இருந்தப்போ எவ்வளோ தூரம் பெரிய ஒரு மாசாக பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எடுத்து முன்னெடுத்து போகிறதுக்குண்டான விஷயத்தை நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லிக்கிறேன். நான் கராத்தே மாஸ்டராக இருக்கேன்.